ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சி தலைவன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புதுசாக நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் இப்போ நானும் வந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஆர்கேடி டெக் தமிழ்னு. இதில் வந்து இந்த யூடியூப் சம்மந்தமான டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மற்ற ஆதார் கார்டு இது மாதிரி பல ஆன்லைன் சம்மந்தமான இதுங்கெல்லாம் வீடியோ போடுறேன். அப்புறமா நம்ம யூடியூப் எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது 2 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடலாம். அதை வீடியோ போட்டு அதை மெயின்டைன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இப்போ நிறைய பேர் எல்லாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எல்லாம் லைவு ஏகப்பட்ட பேர் போடுறாங்க. அவங்களுடைய முயற்சிகளை வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ வந்து யூடியூப் வந்து ஜூலை 15லேருந்து புதுசாக நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்காங்க. அது வந்து மானிட்டேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏஐ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோலாம் போடுறாங்க. அதாவது மொத்த வீடியோவும் அதை யூஸ் பண்ணியே போடுறாங்க. அப்படி மாதிரிலாம் போடக்கூடாது. சிலதெல்லாம் யூஸ் பண்ணி போடலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதே போல் வீடியோ வந்து நம்ம நேரடியாக இது மாதிரி பேசி வீடியோ போடுங்க. உங்களோட ஃபேஸை காட்டுங்க, உங்களோட முகத்தை காமிச்சு வீடியோ போடுங்க. நல்ல கண்டென்ட் போடுங்க, நல்லா ரீச் ஆகும். அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. நீங்களாக முயற்சி பண்ணி நீங்களே எடிட் பண்ணி நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும். வீடியோ அப்லோடு பண்ணுறது மட்டும், அதாவது யூடியூப்பில் வீடியோ எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து லாங்காக வந்துடுச்சு. அதனால் அந்த வீடியோ மட்டும் அடுத்ததாக போடுறேன். உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை உடனே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை க்ளியர் பண்ணுறேன். இல்லைனா நான் வேறு யாரையாவது விசாரிச்சாவது உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுவேன், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்டு, வாங்க. ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுனாக்க அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக தேவை. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அதாவது கூகுள் அக்கௌண்ட்டு, இமெயில் அக்கௌண்ட், இது கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ஜிமெயில் ஐடி இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஜிமெயில் ஐடி வந்து எந்த வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ எந்த ஒரு இதுலேயும் வெளியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. வேறு யாராவது மெயில் அனுப்பியது, வேறு ஏதாவது வெளி சைடில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மெயில் ஐடியை வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மெயில் ஐடியை வச்சு அவங்க வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து நம்முடைய யூடியூப் சேனலை ஹேங் பண்ணலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு எப்படி புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஏற்கனவே இருக்கிற என்னோடய அக்கௌண்ட்டை பாருங்கள். கூகுள் லோகோ ஓப்பன் பண்ணுறேன். லோகோ ஓப்பன் பண்ணால் கீழே பாருங்கள் ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இது என்னுடைய மெயில் ஐடி. இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறதுனால அதில் ஆட் அக்கௌண்ட்டுன்னு பண்ணுறேன். அந்த ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட். புதுசாக நம்ம மெயில் ஓப்பன் பண்ணுறதுனால கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 3 டைப் இருக்குது. பர்சனல் இருக்குது, குழந்தைகள் அதாவது 18 வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்டு. இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. ஆனால் நமக்கு வந்து யூடியூப்புங்கிறதுனால பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு 2 பேர் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் நேம் மேலேயும் கீழ் நேம் கீழேயும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் சேனல் நேமே கூட கொடுத்துக்கலாம். உங்கள் பேரை கொடுத்து கூட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் சேனல் நேம் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட் பேடில் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சேனல் நேமு, என்ன மெயில் ஐடி கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி பாஸ்வேர்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு ஒரு டைம் ஆகும். எல்லாம் ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய சேனல் நேமே கொடுக்கலான்னு நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா சேனல் நேமே கொடுத்தோம்னா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயில் ஐடி இதாக மெயில் வர்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் புதுசாக இது பண்ணுற ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நேம் புது மெயில் ஐடியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய பர்சனல் உங்களுடைய நேம் வந்து 2 பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரவி குமார் அப்படின்னு இருக்குங்கன்னா மேலே ரவி கீழே குமார் அப்படி போட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் என்ட்ரி பண்ணால் சரியான டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும்.
ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்னு இருக்கீங்களா? நான் வந்து என்னுடைய சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். ஜெய் ஹரிணின்னு மேலே ஜெய் கொடுத்துட்டா கீழே வந்து ஹரிணி அப்படின்னு டைப் பண்ணுறேன் பாருங்க. ஜெய் ஹரிணி அது மாதிரி நான் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் பாருங்க மந்த்து டே இயர், அதாவது நம்மளுடைய டேட் ஆஃப் என்ன மந்த்து என்ன டே என்ன இயர் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் முக்கியமாக கொடுக்கணும், வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் சேனல் காசு வாங்க மானிட்டேஷன் பண்ணும்போது இந்த வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனால் கரெக்டாக உண்மையான டேட்டை கொடுங்க. ஜென்ரல் ஃபீமேல் மேல் இருக்குங்க. நான் வந்து ஃபீமேலு. மந்த்து டேட்டு இயரு ஜெண்டர் ஃபீமேல்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம நம்ம மெயில் ஐடி பேரில் புதுசாக யாராவது மெயில் ஐடி இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு அவங்களே சூஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பேரில் யாருமே இல்லை, அதனால நம்ம பேரை அப்படியே போட்டுக்கலாம். ஜெய் ஹரிணி ஜெய் ஹரிணின்னு சொல்லிட்டு ஒரு இயரை ஒன்று போட்டுக்கிறேன். ஜெய் ஹரிணி 1996 அப்படின்னு @gmail.com அப்படிங்கிறது மெயில் ஐடி. என்னுடைய சேனல் பெரிய தான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாஸ்வேர்டெலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த இதை டெலிட் பண்ணிட்டு, அதாவது ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸு, இது மாதிரி வர மாதிரி ஒரு 8 கேரக்டர் மேலே இருக்கணும். கொடுத்து டைப் பண்ணிங்க பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு மேலே கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. டைப் பண்ணிங்க. மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதுதான் நான் நோட்டில் எழுதிக்கவே சொன்னேன். மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதே கரெக்டாக மாறாமல் டைப் பண்ணுங்க. தப்பாக பண்ணீங்கன்னா தப்பாகிடும். அதனால் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படி கொடுங்க. உங்களுக்கு டவுட்னா கூட இந்த ஷோ பாஸ்வேர்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அது செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளத்தில் லாக் ஆயிடுச்சு எதாயிடுச்சுன்னா அதை ரீகவர் பண்ணுறதுக்கு என்ன, அதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த மெயில் ஐடி ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டையோ இல்லை ஹேங் ஆயிடுச்சு ஏதாவது இதாகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக ரீகவர் மெயில் ஐடி, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மெயில் ஐடி, நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கூட கொடுக்கலாம். இது வந்து பிரச்சனை கிடையாது, எந்த மெயில் ஐடி வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டேன். என்னோட பர்சனல் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதில் பாருங்க ஸ்கிப்பு நெக்ஸ்ட்னு பாருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்க என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஜெய் ஹரிணி 1996 @gmail.com சொல்லிட்டு. இது வந்து நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி அதை வந்து கொடுக்கணும். அதை அக்ரின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்த உடனே இப்போ எங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணலாம் வாங்க. மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக நம்ம யூடியூப்புக்கு போயிடலாம். யூடியூப்புக்கு போயிட்டு இதில் பாருங்கள் அந்த லோகோ இருக்கு இல்லைங்களா, அந்த லோகோ மேலே டிக் பண்ணுங்க. அந்த லோகோ மேலே டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிங்கன்னா அதில் வருது பாருங்க, சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்க. சுவிட்ச் அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது வந்துருக்கா, ஆட் பண்ணணும் முதல்ல. ஏன்னா ஏற்கனவே ஆட் பண்ணல, நம்ம அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ யூடியூப்பில் ஆட் பண்ணால் அதில் ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இதில் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஏன்னா அது உங்கள் மெயில் ஐடி தெரியணும் இல்லைங்களா, அப்புறம் மறந்துடுன்னு சொல்ல போகிறீங்க. அந்த ஓப்பன் பண்ண ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பர்சனலாக டைரியில். இப்போ நான் அந்த மெயில் ஐடி கொடுத்து யூடியூப்பில் ஆட் பண்ணுறேன். நான் யூடியூப்பில் ஆட் பண்ணால் தான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண முடியும்.
அந்த மெயில் ஐடி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது வந்து மொபைல் நம்பர் எதுக்குன்னா ரீகவர் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் நம்பரு உங்கள் மெயில் ஐடி ஏதாவது ப்ராப்ளம்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டு ப்ளஸ் மொபைல் அக்கௌண்ட்டு கொடுக்கணும். அந்த அக்கௌண்ட்டையும் கொடுத்தோம்னா நமக்கு அதில் ரீகவர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதாவது பிரச்சனைனால இதாகி போச்சுன்னா அதை ரீகவர் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பரை கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் தான் நான் மேலே கொடுக்குறேன். மெயில் ஐடியும் கீழே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு உங்களுடைய ஹோம் அட்ரஸ் கேட்குறாங்க. ஹோம் அட்ரஸ் கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் பாருங்க ஜெய் ஹரிணி மெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம பேரில் ஒரு யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு ஜேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இப்போ கிரியேட் சேனல், அதாவது வந்து யூடியூப்ல வந்து நம்முடைய ஜிமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இப்போதான் சேனல் ஓப்பன் பண்ண சேனலுக்கு வந்து பிக்சர், அது வந்து லோகோ பிக்சர். நீங்கள் லோகோலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லோகோ பிக்சர் கொடுங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத லோகோ கிரியேட் பண்ணது எப்படின்றது வீடியோ நான் போடுறேன் பின்னாடி, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேலரிக்கு போவோம், கேலரியில் வச்சிருக்கிற ஃபோட்டோவுக்கு போவோம். அந்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ இல்லை லோகோ ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா லெட்டர்ஸில் இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுடைய லோகோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் லோகோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம சேனல் நம்ம இதில் ஜெய் ஹரின்னு இருக்குங்களா, இதை நீங்கள் மறுபடியும் சேனல் நேமை மாற்றுறதா இருந்தால் கூட மாற்றிக்கலாம். 14 நாளைக்குள்ள 2 தடவை சேனல் ஐடியை மாற்றலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல் பேரை போடுறோம். நான் வெறும் ஜெய் ஹரின்னு மட்டும்தான் போட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஹேண்டில் பாருங்க கீழே, அந்த ஹேண்டில் வந்து நம்ம ஜெய் ஹரின்னு போட்டோம்னா, நான் ஓப்பன் பண்றேன் இருங்க. நான் வந்து ஜெய் ஹரிணி விளாக்னு எழுதுறேன். முதல்ல ஜெய் ஹரிணி விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றேன். ஆனா பாருங்க அந்த ஹேண்டில் பாருங்க, அது ஜெய் ஹரிணி விளாக்ஸ்ன்றதுல நிறைய வேற யாரோ இருக்காங்க. வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம போடுற சேனல் பேர் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? வேற யாருன்னா இருந்தாங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம யாருமே வைக்காத பேராக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சேனல் பக்கத்தில் டிக் மார்க்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போனால் நம்ம சேனல் பக்கத்தில் கிரீன் டிக்லாம் வரும். அதெல்லாம் வேணும்னா நம்ம புதுசாக யாருமே இந்த சேனல் பேரில் வைக்கல அப்படின்ற மாதிரி வைக்கணும். அதனால இப்போ பாருங்க, நான் ஜெய் ஹரிணி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். இந்த இதுக்கு வேற ஹேண்டிலுக்கு வேற யாருமே இல்லை பாருங்க. நான் என்னுடைய நேம் அப்படியே வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. அதனால நம்ம இதை ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ ஹேண்டில்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் யூடியூப்ல எல்லாம் போயிட்டு நம்ம சேனல் பேரெல்லாம் போட்டுலாம் இது பண்ண தேவையில்ல. மெயில் ஐடி youtube.com அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண வேண்டியதில்லை. @ஜெய் ஹரிணி சேனல் யூடியூப் ஜெய் ஹரிணி சேனல் சொல்லிட்டு டைப் பண்ணிலாம் வந்துடும். இப்போ கிரியேட் சேனல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டா நம்மளுடைய சேனல் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு கொஞ்ச நேரத்தில் கிரியேட் ஆகிடும் சில டைமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நம்ம சேனல் பாருங்கள் லோகோ வந்துருச்சு. நம்ம சேனல் லோகோ பாருங்கள் தெரியுதுங்களா, ரைட் சைடில் கார்னரில். ஓகேங்களா? நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்பு என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சேனல் லோகோவை நம்ம வந்து டச் பண்ணுவோம். லோகோவை கிளிக் பண்ணுவோம். இதில் வியூ யுவர் சேனல் சொல்லியிருக்கா, செலக்ட் பண்ணுங்க. நம்ம எந்த வீடியோவும் நான் எதுவுமே போடலை, அதனால சும்மா தான் இருக்கோம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சேனல்ல அடுத்த ஸ்டெப்லாம் பண்ணனால கஸ்டமைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இது பாருங்க, இது வந்து பேனர் யூடியூப் சேனலோட பேனர் நம்ம ரெடி பண்ணோம். இந்த பேனர்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணும்போது பேனர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, கம்ப்யூட்டரில் தெரியணும்னா எப்படி கம்ப்யூட்டரில்
டிவியில், ஃபோனில் எப்படின்றதெல்லாம் இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பேனர் செட் பண்ணுறது எப்படின்னு அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனர் சும்மா சாம்பிளுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க போய் எல்லாம் இந்த பிக்சல் லேப்ல போய் சரி பண்ணிக்கங்க. இப்ப வந்து அத அப்லோட் பண்ணலாம். பிக்சல் லேப்ல போயிட்டு யூடியூப் பேனர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? போட்டீங்கன்னா வரும். இல்ல நானும் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அத ரெடி பண்ணிட்டு இந்த அப்லோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? லோகோ, பேனர்ல நீங்க என்னென்ன போடணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே. இந்த லோகோவுடைய பிக்சர் கூட மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம் தான். வேற ஏதாவது லோகோ வைக்கணும்னா நான் வந்து சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வேற லோகோ இல்ல ரிமூவ் குடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹேண்டில் நேமு எல்லா டீட்டெயிலும் இருக்கு பாருங்க. இது டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி இருங்க. இப்போ வந்து நம்ம பேனர் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க எந்த ரிலேட்டடா வீடியோ போடுறீங்க, ஓகேங்களா? அத பத்தி நான் வந்து ஜெய்கரணின்னு சொல்லிட்டு சேனல் போட்டிருக்கேன். கிச்சன் ரிலேட்டடா போடுறேன். அதனால கிச்சன் விலாக்ஸு, பிரியாணி அந்த நம்ம போடுற வீடியோவுடைய கன்டென்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க இதுல டைப் பண்ணிக்கணும். அந்த ரிலேட்டடா பிரியாணி, ஃப்ரை ஃப்ரை ரைஸு இந்த மாரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லாங்குவேஜு ஓகேவா? இது பேரு ஆட் லிங்க். அதாவது வந்து ஆட் லிங்க்ன்னா, உங்க இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாருடைய நேமும் போட்டு, அந்த பக்கத்துல பாருங்க யூஆர் லிங்க்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல குடுத்துரணும். இது வந்து வீடியோ வாட்டர் மார்க்கு, அப்புறம் கான்டாக்ட் ஜிமெயில் ஐடி. ஓகே. இது வந்து கான்டாக்ட் ஜிமெயில்னா உங்களுக்கு கிட்ட ஏதாவது கான்டாக்ட் பண்ணா எப்படிங்கிறத சொல்லணும். கஸ்டமைஸ்டு சேனல் அத ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா, பாருங்க பேனர் இமேஜ்ன்னு இருக்கு. பேனர் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து லோகோ பிக்சரு. நீங்க அத சேஞ்ச் பண்ணா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பேனர். இது பேனர் வந்து எப்படி கிரியேட் பண்றது வந்து ஒரு வீடியோ போடுறேன். பின்னாடி பாருங்க. இது ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்முடைய சேனல்ல வந்து மாத்தணும்னா கூட மாத்திக்கலாம். 14 நாளைக்கு 2 முறை மாத்தலாம். அதுக்கு மேல மாத்த முடியாது. ஹேண்டிலு. ஓகேங்களா? ஆட் லாங்குவேஜு, சேனல் வந்து யூஆர்எல்லு. இப்ப நம்ம சேனல் யாருக்காவது குடுக்கணும்னா யூஆர்எல் அதெல்லாம் பார்த்தீங்களா? என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இது பண்ணணும். அப்புறம் கான்டாக்ட் ஜிமெயில் ஐடி. கான்டாக்ட் ஜிமெயில் ஐடினா, யூடியூப் சேனலோட மெயில் ஐடி குடுக்கக்கூடாது. இது பர்சனல். வேற ஏதாவது மெயில் ஐடி தான் குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப பேனர் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாமா? அப்லோட் குடுப்போம். அப்லோட் குடுத்தோம்னா பாருங்க. இந்த கட்டம் கட்டமா தெரியுது பாருங்க. இது மொபைல் வியூல இது டெஸ்க்டாப்பு, அது டிவி தெரியுதுங்களா? இது மொபைல் இது. இந்த ரெட் கலர்ல இருக்குது. பாருங்க நான் சிம்பிளா ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்க என்னென்ன வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வீடியோக்குள்ள சொல்றேன். குடுத்துட்டு டன்னு குடுங்க. குடுத்துட்டோன்னா பாருங்க, இதுல வந்து உங்க சேனல் பேர் வந்துருச்சு. இல்ல இத மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும், இல்ல ரிமூவ் பண்ணணும்னா பண்ணிட்டு மாத்திக்கலாம். குடுத்துட்டு பப்ளிஷ் குடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கரெக்ட்டா பப்ளிஷ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு வெளிய போயிடும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பேனர் குடுத்தாச்சு. பேனர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க இப்ப நம்ம சேனல் பேனர் வந்துருச்சுங்களா? லோகோ, பேனர். இதுல நீங்க வேற ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் செட்டிங் உங்களுக்கு வேண்டியது. அதெல்லாம் நான் வந்து இது பண்ணி போட்டேன்னா லேட் ஆகும். பாருங்க எடிட்ன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, நீங்க வேற ஏதாவது ஃபோட்டோ குடுக்கணும்னா கூட ஃபோட்டோ போட்டுக்கலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப்லாம் ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இது டிஸ்கிரிப்ஷன். அதாவது நம்ம எந்த ரிலேட்டடான வீடியோ போடுறோமோ, கிச்சன் வீடியோனா கிச்சன் ரிலேட்டட் இது.
அது பொதுவான இதில் வந்து ஒரு 1000 இதுக்குள்ள வார்த்தைகள்லாம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கிச்சன்ஸ் வீடியோ போடுறேன். ஓகே. பிரியாணி இப்படி நமக்கு என்னென்ன தெரியுமா? அதாவது நம்ம போடுற வீடியோ கன்டென்ட்டுக்கு ரிலேட்டடான காமனான டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறணும். ஓகே. பிரியாணி வீடியோ போட போறேன் அப்படின்றது மாரி. நீங்க கேம்ஸ்னா அது, இல்ல டெம்பிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் போடுறீங்களா? இல்ல டூர் இதுன்னா அது ரிலேட்டடானது. இந்த மாரி நீங்க என்ன கன்டென்ட் வீடியோ போடுறீங்களோ, அது ரிலேட்டடான சில வேர்ட் வந்து குடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது ஆட் லிங்க். இதுல வந்து என்ன பண்ணா, உங்க இன்ஸ்டாகிராம்னு எழுதிட்டு இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் லிங்க குடுக்கணும். அதே அடுத்து மறுபடியும் ஆட் பண்ணி நீங்க என்னென்ன லிங்க் குடுக்கணுமோ குடுத்துடலாம். பிரைவேட் லிங்க்கு, Facebook, ஃப்ரெண்டு இதெல்லாம் இருக்குது குடுத்துடலாம். ஹோம் டேப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு போலாம். இது வந்து ஆஃப்ல இருக்கும். இத ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஹோம் டேப்ன்னு இருக்கு பாருங்க. அத ஆன் பண்ணுங்க. கீழ பாருங்க. ஃபார் யூ, வீடியோஸ் எதுவுமே நம்ம இன்னும் போடல இல்லையா? அதனால எல்லாம் 0 காட்டுது. ஆன் பண்ண உடனே பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோ, லைவ் வீடியோ எதுவுமே இல்ல. பிளேலிஸ்ட் எதுவுமே இல்ல. அதனால 0 காட்டுது. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார் யூன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுல மோர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுல மோர் செட்டிங்க குடுத்தீங்கன்னா, உள்ள வந்துரும். உள்ள வந்து என்ன பாருங்க, வீடியோ, ஷார்ட்ஸு நம்ம என்னென்ன வீடியோ போட போறோமோ, அதெல்லாம் இருக்கு பாருங்க. லைவ் ஸ்ட்ரீமு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆன்ல இருக்குது. நீங்க ஒரு வேளை லைவ் நான் போட மாட்டேன் இப்போதைக்கு. நான் லைவ் பின்னாடி தான் போடுவேன் அப்படின்னா, நீங்க லைவ கூட ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த பக்கமா குடுத்தீங்கன்னா ஆஃப் லைவ் போட முடியாது. ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் போடுறேன். நான் லைவ் போடலன்னா இத ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அத ஆஃப் பண்ணிட்டு கீழ பாருங்க. ஆல் கன்டென்ட் ரெக்கமெண்டடு எல்லா கன்டென்ட்டும் ரெக்கமெண்ட் பண்றேன்னா ஓகே. இல்ல ரீசென்ட் கன்டென்ட்ட மட்டும் தான் ஓகே. கன்டென்ட் ரெக்கமெண்ட் பண்றேன்னா கீழ பண்ணணும். நம்ம வந்து ஆல் கன்டென்ட் குடுத்துருவோம். எல்லாமே இது பண்ற மாரி. நான் இப்ப லைவ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. டன் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து செட்டிங்ஸ்லாம் போலாம். இப்ப YouTubeல கீழ பாருங்க. லெஃப்ட் சைட்ல கீழ செட்டிங்ன்னு இருக்கும். செட்டிங் போயிட்டு மேல ஜெனரல்னு அப்படி இருக்கும். ஜெனரல்ல வந்து இது டாலர் இருக்குது. யுஎஸ் டாலர்ன்னு இருக்குது. அது இந்தியன் ருப்பீஸா மாத்தணும்னா கூட நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? அது அந்த ஏரோ மார்க் டச் பண்ணீங்கன்னா, எல்லாமே கண்ட்ரியோட இது வரும். பாருங்க இந்தியன் இது வந்து இருக்கு பாருங்க. இந்தியன் ருப்பீஸு. இல்ல வேண்டாம் டாலரே இருக்கணும்னா டாலரே மாத்தி வச்சுக்கலாம். நான் டாலரே வச்சுக்கிறேன். அடுத்து சேனல்ல பேசிக் இன்ஃபர்மேஷனு, என்ன கரண்ட் ரெசிடென்சி, நம்ம என்ன கண்ட்ரில இருக்கிறோமோ அத கரெக்ட்டா போடணும். இந்தியான்னு சொல்லிட்டு. அதே மாரி கீவேர்ட்ஸுங்கிறது தான் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. கீவேர்ட்ஸ்னா இப்ப நம்ம வந்து ஒரு YouTubeல போயிட்டு ஒரு இத தேடுறோம்னா, அது என்ன வேர்ட் போட்டு தேடுவோம். அததான் அந்த வேர்ட வந்து போட்டு கீவேர்டா குடுக்க வைக்கணும். இது நம்ம சேனல் பேரையும் குடுத்துடலாம். அதுவும் ஒரு கீவேர்டு தான். இப்ப கிச்சன் பிரியாணினாக்க, சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தோம்னா, நம்ம சேனலும் அதுல வந்து காட்டும். அந்த பிரியாணி காட்டும்போது நம்ம சேனலும் காட்டும். குடுத்துட்டு இந்த என்ட்ரி டிக் பண்ணீங்கன்னா, இது பெருக்கல் இது வந்துரும். அதே மாரி ஒவ்வொரு வேர்டா குடுத்து என்டர் குடுத்துருங்க. என்டர் குடுத்தீங்கன்னா டிக் ஆயிடும். கிச்சன் வீடியோஸ். இது மாரி நம்ம கீவேர்ட்ஸ் அதாவது கிச்சன் வீடியோஸ்ன்னு சொல்லி போட்டாங்கன்னா, நம்ம சேனலும் அதுல வரும். அதனால தான் இந்த முக்கியமானது இந்த கீவேர்ட்ஸ் தான் ஒரு யூடியூப் சேனல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் குடுத்துருங்க. குடுத்துட்டு சேவ் குடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்க்கு வாங்க. இது வந்து த சேனல் மேட் ஆஃப் கிட்ஸ். அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்டதா போடுறதா இருந்தா, குழந்தைகள் இருந்தா ஓகேன்னு குடுத்துருங்க. கீழ ஐ வாண்ட் ரிமூவ் செட்டிங். ஒவ்வொரு வீடியோக்கும் நான் செட்டிங்க மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ குடுக்குறங்க. நம்ம குழந்தைங்களுடைய வீடியோவ போட மாட்டோம்னா சென்ட்ரல் இருக்கிறத டிக் பண்ணிடுங்க. ஓகே. இத கரெக்ட்டா படிச்சு பார்த்து இது பண்ணிக்கங்க. நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்ட்ரி பண்ணிக்கிறேன்னாக்கா கீழ இருக்கிறத குடுக்கணும்.
இல்லை குழந்தைங்க வீடியோ தான் போடுறேன்னா மேலே டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது கூகுள் ஆட்சன் அக்கௌண்ட் லிங்கிங்கு இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தேவையில்ல இப்போதைக்கு. ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் எதுவுமே நம்ம வேணாம். இந்த கிளிப்ஸ் அதாவது இது வந்து டிக் பண்ணுறதுல இது எதுக்குன்னா, நம்முடைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து வேற யாராவது எடுத்து தேர்ட் பார்ட்டி எடுத்து யூஸ் பண்ணலாமா? அப்படின்றது நம்மளுடைய கன்டென்ட் நம்மளுடைய வீடியோ எடுத்து வேற ஒருத்தர் யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. கிளிப்ஸா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமான்றது பர்மிஷனு. ஓகேன்னா ஓகே குடுக்கலாம். இல்ல என் வீடியோலாம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த டிக் மார்க் எடுத்துட்டீங்கன்னா, உங்க வீடியோ யாரும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாரி தேர்ட் பார்ட்டி இது இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எதுக்குன்னா, நம்ம வீடியோவ வந்து இப்ப வேற அதர்ஸ் வெளிய இது இதுல அமேசான் இது மாரிலாம் இருக்குல்ல, அவங்கலாம் எடுத்து யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேன்னா, ஓகே குடுங்க. இது நான் குடுத்ததும் நல்லது தான். நம்முடைய கண்டென்ட் வீடியோலாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, நமக்கு விளம்பரம் வரும், காசு வரும். அதனால நீங்க அத டிக் குடுத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு வரும் பாருங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இருங்க. பாருங்க டிக் குடுத்தோனே, இதுல வருதுங்களா? செலக்டட் கம்பெனின்னு இருக்கு பாருங்க. இதுல இருக்கு பாருங்க. அமேசானு இது மாரிலாம் இருக்கு. ஆப்பிள். ஓகே. நீங்க குடுக்கன்னா குடுங்க. இல்ல வேண்டான்னா, அந்த டிக் மார்க் எடுத்துட்டீங்கன்னா போயிடும். ஓகே. எல்லாம் குடுத்துட்டு இதையும் சேவ் குடுத்துருங்க. ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுத்த உடனே மறுபடியும் பேக்ல போயிடும். மறுபடியும் செட்டிங் குடுத்து வந்துருங்க. அடுத்தது ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இது வந்து அதுவே கிரீன்ல பாருங்க. எனேபிள் ஆயிருச்சு. இன்னும் 2 இருக்குது. அத நம்ம பண்ணணும். இவ்வளோ செட்டிங் பண்ணதுல அது ஃபர்ஸ்ட் இது எனேபிள் ஆயிருச்சு. ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்டர்மீடியேட் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்குது. அது ஏறா மார்க் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுல உங்க வெரிஃபிகேட் ஃபோன் நம்பர் இதுதான். நீங்க உங்க ஃபோன் நம்பர் இந்த சேனலுக்கு என்ன ஃபோன் நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த ஃபோன் நம்பர குடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. ஓகே. அது வெரிஃபிகேஷன் டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்க வந்து யூடியூப்க்கு இதுக்குள்ள வந்துரும். இதுல வந்து டெக்ஸ்ட் மெசேஜா, காலான்னு கேக்குது. நீங்க டெக்ஸ்ட்ன்னே குடுத்துக்கலாம். குடுத்துட்டு செலக்ட் கண்ட்ரின்னு இருக்குது. இந்தியா. அதுவே செலக்ட் ஆயிடுச்சு. உங்க ஃபோன் நம்பர் கேக்குது. அது என்ன ஃபோன் நம்பரோ அந்த நம்பர குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுங்க. உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபிய வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த இதுல டிஜிட்டல்ல வெரிஃபிகேஷன் வரும் கோடு. அது இதுல என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, இது எனேபிள் ஆயிடும். ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்ப நம்பரும் வெரிஃபை ஆயிருச்சு. சேவ் குடுத்துட்டு போயிடுங்க மறுபடியும். மறுபடியும் சேனல் சொல்லிட்டு வந்துங்க. ஃபியூச்சர் இது பண்ணுவோம். திரும்ப பாருங்க 2வது எனேபிள் பாருங்க கிரீன் கலர் ஆயிடுச்சு. இப்ப 3வது அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த ஏரோ மார்க் டிக் பண்ணுங்க. இது வந்து எதுக்குன்னா, வீடியோ. இது வீடியோவோ இல்ல ஐடி ப்ரூஃபோ வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம பண்ண வேண்டியதில்ல. நம்ம வந்து ஒரு 200 வீடியோ போட்டோம்னாக்கா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். எ அதனால இது எதுவுமே பண்ண தேவையில்ல. இத அப்படியே விட்டுருவோம். நம்ம கன்டினியூவா வீடியோ போட்டுன்னே இருந்தோம்னா, இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஓகே. இது வந்து ஐடி வெரிஃபிகேஷனு. இது வந்து நம்ம மானிட்டேஷன் எதனா வாங்கும்போது அப்ப கூட பண்ணிக்கலாம். நீங்க வீடியோ கன்டினியூவா போட்டீங்கன்னாவே இது ஓகே ஆயிடும். ஓகேங்களா? இப்ப குடுத்துட்டு மறுபடியும் சேவ் குடுத்துருங்க. சேவ் மட்டும் அப்பப்போ குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டு மறுபடியும் பேக்ல போயிடும். பேக்ல போயிட்டுன்னா மறுபடியும் செட்டிங்ல குடுத்து மறுபடியும் வந்துருங்க. ஓகே. இப்ப சேவ் குடுத்துருவோம். சேவ் குடுத்துட்டு மறுபடியும் பாருங்க வெளிய போயிருச்சு. செட்டிங் போயிட்டு வந்துருங்க. மறுபடியும் இப்ப சேனல் முடிச்சாச்சு. அடுத்தது அப்லோட் டிஃபால்ட்ன்னு இருக்குது. அதுல பேசிக் இருக்குது. இதுல வந்து ஒரு பேசிக்கா ஒரு டைட்டில் குடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன் அதே தான் சொன்னேன். அது நீங்க நார்மலா எல்லா வீடியோக்கும் வர மாரி காமனா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அது இது பண்ணி வச்சுருங்க. நானும் அதிலேயே நம்ம சேனல் பேரு கிச்சன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது காமனான ஏதாவது போட்டு வச்சிடுறேன். டைப் பண்ணுங்க. டைட்டில் வந்து நீங்க நீங்க என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த டைட்டில் குடுக்கணும். அந்த ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன வந்து அந்த வீடியோக்கு என்னவோ அத குடுத்துருங்க. அடுத்தது விசிபிலிட்டின்னு இருக்குது. அத செலக்ட் பண்ணிட்டு பப்ளிக், பிரைவேட், அன்லிஸ்டட் இருக்குது. எப்பவுமே நீங்க அன்லிஸ்ட்ல குடுத்துருங்க. குடுத்துட்டு எல்லாம் ஓகே பார்த்த பின்னாடி, அப்புறமா தான் நீங்க பப்ளிக்ல மாத்தணும். அடுத்தது டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப நம்ம நம்ம சேனல் பேரையும் ஒரு டேக்கா குடுத்துக்கலாம்.
ஓகே. நீங்க போடுற வீடியோ என்னவோ அது ரிலேட்டடான இதெல்லாம் குடுத்து டேக் குடுத்து வச்சுருங்க. அடுத்தது அட்வான்ஸ்டு செட்டிங்ன்னு போங்க. அட்வான்ஸ் செட்டிங்னா ஆட்டோமேட்டிக்ஸ் இதுல வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்கு. இத வந்து நம்ம 2 லைசன்ஸ் இருக்கு. நமக்கு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் தான். நீங்க வேணா டவுட்னா அப்புறம் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க கிரியேட்டிவ் காமன் இருக்குது. உங்க வீடியோலாம் யார் வேணாலும் எடுத்து போடலாம்னாக்கா நீங்க கிரியேட்டிவ் குடுத்துடலாம். ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் குடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது யூடியூப் உங்களுடைய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தமிழா இருந்தா தமிழு. நான் வந்து தமிழ் தான் போடுறேன். அதனால தமிழ் லாங்குவேஜ் குடுக்க போறேன். அத செலக்ட் பண்ணிட்டு அதில தேடுங்க. தேடிட்டு பாருங்க தமிழ். தமிழ்ன்னு செலக்ட் பண்ணுங்க. இதில டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். அதுவும் என்னவோ அத குடுத்துருங்க. அதில நம்ம என்ன கேட்டகரின்றத செலக்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் இருக்குது. எஜுகேஷன் குடுத்துருங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். நம்ம என்ன லாங்குவேஜ் குடுக்கணும்னா, அதுவும் தமிழ்ல குடுத்துருங்க. இல்ல என்னவோ நீங்க என்ன வீடியோ குடுக்குறீங்களோ, இல்ல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் குடுத்துக்கலாம். அப்புறமா கமாண்ட் வந்து ஆன் பண்ணுங்க. இல்ல எனக்கு வேண்டாம் கமாண்ட் வர்றதே பார்க்க வேணாம்னாக்கா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல கமாண்ட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மேரிடேட் அந்த பக்கத்துல மேரிடேட் இருக்குது. இதுல நானு, பேசிக்கு, ஸ்ட்ரிக்கு, ஹோல்ட் ஆல் இருக்குது. அதாவது மெசேஜ் வந்து பேட் மெசேஜ் அந்த மாதிரிலாம் வந்து ஹோல்டுன்னு குடுக்கலாம். ஸ்ட்ரிக் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் வந்து உங்களுக்கு நல்ல மெசேஜ மட்டும் காட்டும். இல்ல எதுவுமே மெசேஜ் எனக்கு வர வேணாம்னா நன் குடுத்துக்கலாம். இதெல்லாம் குடுத்துட்டு இவங்களுடைய கவுண்ட் வியூவர்ஸ் லைக் கவுண்ட் இருக்குல்ல, நம்ம அவங்களுடைய கவுண்ட் நமக்கு தெரியணும்னாக்கா, எல்லாருக்குமே தெரியணும்னாக்கா டிக் குடுத்துருங்க. இல்ல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா, டிக்க எடுத்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, சேவ் குடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான் நம்முடைய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு பாருங்க. அடுத்தது பர்மிஷன். பர்மிஷன் எல்லாம் வந்து இப்ப எதுவுமே தேவையில்ல. அடுத்தது பார்த்துக்கலாம். அத அப்படியே குளோஸ் பண்ணிருங்க. பாருங்க நம்ம சேனல் பேர் போட்டு நாம தான் ஓனர்ன்னு போட்டுருக்குது. நம்ம வேற யாருக்குன்னா பர்மிஷன் குடுத்தா தான் தேவை. அதனால இப்ப எதுவும் தேவையில்ல. அதனால குளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது குமுலேட்டிவ் மாடுலேட்டர் இருக்குது. அதாவது இந்த ஸ்பேனர் குடுக்குறது, இந்த மாரி குடுக்குறது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேற சேனலுடைய லிங்க போட்டோம்னா நம்ம ஸ்பேனர் குடுக்கலாம். அதுவும் நமக்கு எதுவும் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம இதெல்லாம் செட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டட் ஃபில்டர் அது. இது ஸ்பேனர் குடுக்குறது அந்த மாரி. ஸ்டாண்டர்டு மாடுலேட்டர்னா அதுவும் இது. நீங்க இதெல்லாம் பின்னாடி செட்டிங் பண்ணிக்கலாம். அது வீடியோலாம் போட்டு கொஞ்சம் இது பின்னாடி அத செஞ்சுக்கலாம். இப்ப தேவையில்ல. அதனால நீங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன அப்ரூவல் யுஎஸ்ஆர் ஸ்டாண்டர்ட் மாடுலேட்டர். ஓகே. ஹேண்டில் யூசர் இதெல்லாம் இருக்குது. இப்ப இதுலலாம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே விட்டுறலாம். நீங்க என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதெல்லாம் காட்டுறேன். ஓகே. இது வந்து ஹைடன் யூசர்ங்குதுல. நம்ம வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் பேட் கமாண்ட்லாம் குடுப்பானுங்களா, அந்த மாரி பேட் கமாண்ட் குடுக்கறதுக்கெல்லாம் வந்து நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் இங்க காமிக்கும். நீங்க என்னென்ன பேட் வேர்ட்லாம் ஹைட் பண்ணீங்க அப்படிங்கிறத இதில காமிக்கும். அத பார்த்துக்குங்க. ஆல் சேனல்ஸ் இது பண்ணிக்க. இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஸ்பெசிஃபிக் கிரியேட்டட் இது மை கன்டென்ட். இதுலயும் வந்து நீங்க இந்த ஃபூல், முட்டாள் அந்த மாரி வேற பேடு வார்த்தைலாம் எதனா சொன்னாங்கன்னா, அத வந்து நீங்க கமெண்ட்ல வருது இல்லைங்களா? பேட் வார்த்தைகள்லாம். லைவ்ல வரும்போது சேட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வரும்போது இத வந்து நீங்க என்ன பண்றீங்க, அந்த வார்த்தையெல்லாம் டைப் பண்ணிட்டு, அது பிளாக்டு வேர்ட்ஸ்ன்னு இருக்குது. பிளாக்டு வேர்ட்ஸ்ன்றத வந்து நீங்க என்னென்ன அதான் முட்டாள் இந்த மாரி வேர்டெல்லாம் வந்தா நீங்க குடுத்தீங்கன்னாக்க, இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க இல்லைங்களா? நம்ம அந்த வார்த்தைகள்லாம் இதில வந்து இந்த பிளாக்டு வேர்ட்ஸ்ல டைப் பண்ணி வச்சுட்டோம்னாக்க, அவங்க கமெண்ட் பண்ணா கூட அந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு டிஸ்ப்ளேல வராது. அவங்க போடுற இதெல்லாம் வராது. அதே மாரி நம்ம அவங்களுடைய ஐடியெல்லாம் லிங்க்லாம் பிளாக் பண்ணோம்னா கூட, அந்த ஐடி லிங்க்லாம் வந்து இதில இருக்கும். இதெல்லாம் நம்ம எதுவுமே கிளிக் பண்ண வேண்டியதில்ல.
ஓகேங்களா? இந்த பிளாக் வேர்ட்ஸ் இருக்குதுல்ல, இதுல வந்து முட்டாள், பேட் வேர்ட்ஸ் கெட்ட கெட்ட வார்த்தைலாம் இருக்குல்ல, அந்த மாரி வார்த்தையெல்லாம் சிலர் டைப் பண்ணி அனுப்புவாங்க. அதெல்லாம் வரக்கூடாது, டிஸ்ப்ளேல தெரியக்கூடாதுன்னாக்க, அந்த வேர்டெல்லாம் இதுல டைப் பண்ணி சேவ் குடுத்துட்டீங்கன்னா, அந்த வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா, நம்ம கமாண்ட்ல அது காட்டாது. நமக்கு லைவ்லயும் காட்டாது. ஓகேங்களா? அதே மாரி இந்த பிளாக் லிங்க்ன்னு இருக்குல்ல, அதுலயும் குடுத்தோம்னாக்கா, என்னென்ன ஐடிகள் இருக்கிறவங்கலாம் கமாண்ட் பேடா பண்றாங்களோ, அவங்க லிங்க் எல்லாம் அப்படியே பிளாக் ஆயிடும். ஓகேங்களா? அந்த லிங்க் எல்லாம் இதுல வந்து இருக்கும். ஓகே. இதெல்லாம் குடுத்துருங்க. குடுத்துட்டு சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுக்க மறந்துறாதீங்க அப்பப்ப. குடுத்துட்டு மறுபடியும் டிஃபால்ட்க்கு போங்க. டிஃபால்ட்ல அதேதான். காமன், மாடரேட்டர் நான் எதுவும் குடுக்கல இப்போதைக்கு. அடுத்தது கிரியேட்டர் கமெண்டர்ஸ், டீமோகிராபிஸ் அப்படின்னு இருக்குது. இதுவும் இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம். அக்ரிமெண்ட் அதுவும் இப்ப எதுவுமே நமக்கு செய்ய தேவையில்ல. அவ்வளவுதான். நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதில் வீடியோ அப்லோடு எப்படி பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் லென்த்தாக இருக்கும். ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.